காலை வணக்கங்கள். இன்னைக்கு கேஎம்சிஹெச்சில் எங்களுடைய ஒரு மாரத்தான் தொடக்கம் நடந்தது. இன்னைக்கு இந்த மாரத்தானுடைய ஒவ்வொரு வருஷம் ஒரு நோக்கம் உண்டு. இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிட்டது ஸ்ட்ரோக் அவேர்னஸ். ஸ்ட்ரோக்குங்கிறது பக்கவாதம் வர்றது தான் அந்த எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை. அதை 4 பேர்த்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாரத்தானில் நாங்கள் பண்ணினோம். அதனால் இந்த மாரத்தான் இஸ் ஃபெயிலி ஃபார் தி ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஆனால் இன் அடிஷன் டு தட் இந்த மாரத்தான்ங்கிறது ஒரு ஹெல்த் அவேர்னஸ்ஸு. எல்லாருமே ஹெல்த்தாக இருக்கணும்னா உடம்பை நல்லா வச்சுக்கணும், டெய்லி நடக்கணும். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த மாரத்தான் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த மாரத்தானுக்கு நீங்கள்லாம் எங்களெல்லாம் ஹார்டர் பண்ணதுக்கு நம்ம நன்றிகள், வணக்கங்கள். சார், இப்போ இளைஞர்களுக்கு அதிகமாக இந்த ஸ்ட்ரோக்குகள் வரும். இளைஞர்களுக்கு கம்மியானவர்களுக்கு அதிகமாக என்ன காரணம்? இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது ரத்த கசிவு, பிரெயினுக்குள்ளே ரத்த கசிவாகிறது தான் ஸ்ட்ரோக் வருது. அது எல்லாத்துக்கும் வரும்னு இல்லை, ஆனால் வயசு ஆக ஆக அதிகம் 60க்கு மேலே போனால் இந்த ஸ்ட்ரோக் வருகிறது அவ்வளவு ரேர் இல்லை. அது வரும். பல காரணத்துக்குனால யங் பீப்புளுக்கும் அந்த ஸ்ட்ரோக் வரும். ரத்தத்தில் சில அனியூரிசம்னு பேர், அந்த அனியூரிசமாக ரப்சர் ஆச்சுன்னா அதுக்கு இந்த ஸ்ட்ரோக் வரும். அப்புறம் ப்ளீடிங், பிளட் ப்ரெஷர். இப்போல்லாம் 40 வயசுக்கு மேலேயே நிறைய பேர்த்துக்கு பிளட் ப்ரெஷர் வருது. எங்களுடைய கணிப்புப்படி 50% 40 வயசுக்கு மேலே பிளட் ப்ரெஷர் வந்துடுது. அதனால தான் இந்த ஸ்ட்ரோக் அதிகமாகிடுச்சு. அதனால் பிகாஸ் ஆஃப் தி நம்முடைய சோசியல் கண்டிஷன்லேயே என்ன தெரியல, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பலவிதமாக காரணத்துக்குனால இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகி போச்சு. கூட அதனால் ஸ்ட்ரோக்கும் அதிகமாகி போச்சு. இதுதான் சாதாரணமான விஷயம். ஆனால் ஸ்ட்ரோக்குங்கிறது கரெக்டான டைமில் பார்த்தோம்னா க்யூர் பண்ணிடலாம், குணப்படுத்தி முடியலாம். நம்ம மாதிரி ஆஸ்பத்திரி கேஎம்சிஹெச் மாதிரி உடனே செக் பண்ணி அந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணி அப்புறம் ஆன்ஜியோ பண்ணி சில சமயத்தில் எல்லாம் நிறுத்திடலாம், இந்த ஸ்ட்ரோக்கை சரி பண்ணிடலாம். ஆனால் டைம் இஸ் மணி. அதே மாதிரி டைம் இஸ் ஹெல்த்து. அந்த கரெக்டான டைமில் வந்துச்சுன்னா எல்லாமே சரி பண்ண முடியும். அதனால் கரெக்ட் டைமில் வந்துடணும் ஜனங்க. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்.